Hello students, நாம் இன்னைக்கு accountancyல chapter 1ல 17th exercise sum பார்க்கலாம் பாருங்க. From the following details of Rakesh, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on that date. Particulars 31/3/2018, 31/3/2019. Stock of goods 2020 2,20,000 1,60,000. Debtors 5,30,000 6,40,000. Cash at bank 60,000 10,000. Machinery 80,000 80,000. Sundry creditors 3,70,000 4,20,000. Other details: rent paid 1,20,000, discount received 35,000, discount allowed 25,000, cash paid to creditors 11 lakhs, cash received from debtors 12,50,000, drawings 1 lakh, cash sales 20,000, capital as on 1/4/2018 5,20,000. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதில் சில பர்டிகுலர்ஸு கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் 3 அக்கௌண்ட்டும் சேர்த்தது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இதை வச்சுட்டு நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பர்ச்சேசஸும் சேல்ஸும் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் சேல்ஸு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி கிரெடிட் சேல்ஸோ அல்லது பர்ச்சேசஸ் பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. இப்போ நம்ம அது எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அந்த பர்ச்சேசஸும் சேல்ஸும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டோட்டல் டெட்டார்ஸும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணால் தான் நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸு தெரியும். இப்போ பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு நான் டோட்டல் டெட்டார்ஸும் டோட்டல் கிரெடிட்டர்ஸும் நான் எப்படி தயார் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது பாருங்கள், இந்த பர்டிகுலர்ஸில் 31/3/2018 31/3/2019 இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ 19க்கு நம்ம தயார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 19 அந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் தான் இது, அந்த வருஷத்தினுடைய கடைசி இது 19னுடைய ஆரம்பம் தான். இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 19. இது 1/4லேருந்து ஆரம்பித்து 31/3/19 முடியுது. அதுதான் அவங்களுடைய இயர். சரி, இப்போ இது ஓப்பனிங் பேலன்ஸு, இது க்ளோசிங் பேலன்ஸு. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த டோட்டல் டெட்டார்ஸு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை தயார் பண்ணுறது. இப்போ பாருங்கள், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி தான். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ். அதோட கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், டிஸ்கவுண்ட் அலோட் டு தெம். இப்போ பாருங்கள், இது எங்கே கொடுத்துருக்குறாங்க புக்கில் பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள், டெட்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது பாருங்கள், இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ். இது நம்ம போடுறோம் பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் 5,30,000, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் 6,40,000. ஓப்பனிங் பேலன்ஸ் 5,30,000, க்ளோசிங் பேலன்ஸ் 6,40,000. அதுதான் நம்ம போட்டிருக்கோம் ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் இங்கே கொடுத்துருக்குறான் பாருங்கள். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 12,50,000. அதுதான் நம்ம இங்கே போட்டுருக்குறோம். பை கேஷ்ன்னு போட்டு ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 12,50,000. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலௌடு, டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், டிஸ்கவுண்ட் அலௌடு 25,000 இருக்குது. அந்த 25,000 நம்ம இங்கே போகணும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிடணும். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் டெபிட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், பை கேஷ் அது ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 12,50,000. அந்த டெட்டார்ஸ்க்கு நம்ம அலோவ் பண்ணுது, நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட் 25,000. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் 19,15,000 வருது. 19,15,000 5,30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 13,85,000 வருது. அது பேலன்ஸு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வர்ற பேலன்ஸ் கிரெடிட் சேல்ஸ். 13,85,000 கிரெடிட் சேல்ஸ். அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை தயார் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும், ஓப்பனிங் பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் 3,70,000 பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸு 3,70,000, க்ளோசிங் பேலன்ஸ் 4,20,000 பாருங்கள். 4,20,000 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ். அடுத்தது கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் பாருங்கள். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 11 lakhs. அதோட
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் தெம். நம்ம பணம் கொடுத்தோம், அங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம் 35,000. இது ரெண்டும் இங்கே வரும். டு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 11 lakhs, டிஸ்கவுண்ட் ரிசீட் அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிக்கிற அந்த 35,000 இங்கே வரும். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் தெம். இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பக்கம் 15,55,000 வருது. இந்த பக்கம் 15,55,000 15,55,000லேருந்து 3,70,000 லெஸ் பண்ணிங்கன்னா 11,85,000 தான் பேலன்ஸ் வருது. அது கிரெடிட்டர்ஸ், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வர்ற பேலன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் 11,85,000. டோட்டல் டெட்டாஸில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் கிரெடிட்டர்ஸில் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதை மூணையும் கண்டுபிடிக்கணும். போடணும். எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் ராகேஷ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு இதில் ஓப்பனிங் ஸ்டாக் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ் ஏதாவது இருக்கணும், ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவதுனா இங்கே வரும். இப்போ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் என்ன வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வரும், இந்த பக்கம் பர்ச்சேசஸ் வரும், அந்த பக்கம் சேல்ஸ் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இது ஓப்பனிங் ஸ்டாக், இது க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 2,20,000, 2,20,000 ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக், இது க்ளோசிங் ஸ்டாக். அட் அ டைம் போட்டுருங்க, தப்பில்லை. அடுத்தது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸில் 2 பர்ச்சேசஸ் வரும். ஒன்று கேஷ் பர்ச்சேசஸ்ஸு, இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேசஸ்ஸு. நாம் கிரெடிட் பர்ச்சேசஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். பாருங்கள் கிரெடிட் பர்ச்சேசஸ் 11,85,000 கொடுத்துருக்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் கேஷ் பர்ச்சேசஸ் சம்மில் தரலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேஷ் பர்ச்சேசஸே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 பர்ச்சேசஸ்ன்னு போட்டு கேஷ் பர்ச்சேசஸ் டேஷ் போட்டுருங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ் அந்த 11,85,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது அதை வச்சு போட்டுக்கோங்க. ஏன் நான் இல்லாததுக்கு ஒரு டேஷ் போடுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடணும். பர்ச்சேசஸ்னால் கேஷும் கிரெடிட்டும் சேர்த்து தான் போடணும். கேஷ் இல்லைன்னா டேஷ் போட்டுட்டு கிரெடிட்டு போட்டுட்டு போடலாம். சப்போஸ் சில நேரத்தில் கேஷ் பர்ச்சேசஸ் மட்டும் இருக்கும், கிரெடிட் பர்ச்சேசஸ் இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் டேஷ் போட்டுட்டு அது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. பர்ச்சேசஸ்னால் கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி போடுற வழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது, அது மிஸ் பண்ண மாட்டேங்க, இந்த ஐட்டம் தான் மிஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் கேஷ் பர்ச்சேசஸ் டேஷ் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி 11,85,000 போட்டுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 2,20,000, இந்த பர்ச்சேசஸ் 11,85,000. பை சேல்ஸ் போடும்போது நமக்கு பாருங்கள் இங்கே கேஷ் சேல்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கேஷ் சேல்ஸ் 20,000 கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிரெடிட் சேல்ஸு கண்டுபிடிச்சிருக்கிறோம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 13,85,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். பை சேல்ஸ் போட்டு கேஷ் சேல்ஸ் 20,000, கிரெடிட் சேல்ஸு நாம் கண்டுபிடிச்சிருக்கிற 13,85,000 ரெண்டையும் கூட்டி 14,05,000 போட்டுருங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு போட்டுட்டோம். ஓப்பனிங் ஸ்டாக் போடும்போது இங்கே போட்டுட்டோம். இப்போ ரெண்டுக்கும் டேலி பண்ணணும். இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,65,000 வருது. இந்த 15,65,000லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 14,05,000. இந்த 14,05,000 லெஸ் பண்ணிங்களா 1,60,000 ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கிராஸ் ப்ராஃபிட். 11th போட்டிருப்பீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர ஆன்சர் கிராஸ் ப்ராஃபிட். அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தனியாக ஹெட்டிங் தேவையில்லை, ஒரே ஹெட்டிங்கில் எழுதிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். அதாவது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் வர்றது உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். சில நேரத்தில் கிராஸ் லாஸ் கூட வரும், அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 2 கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். பை கிராஸ் ப்ராஃபிட் பிடின்னுட்டு அந்த 1,60,000 இங்கே கொண்டு வந்துடணும். சரி, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் என்னென்ன வரணும்னா ரெவென்யூ ஐட்டம் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸும் ரெசிப்டும் நீங்கள் போடணும். இதில் என்னென்ன வரும்னா பாருங்கள், ரெண்ட் பெய்டு வரும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் வரும், டிஸ்கவுண்ட் அலௌடு டெபிட்டில் வரும். அடுத்தது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை இங்கே கொண்டாந்துட்டீங்கன்னா 1,60,000. அதோட ரெண்ட்டு பெய்டு பாருங்கள், ரெண்ட் பெய்டு 1,20,000. அந்த 1,20,000 இங்கே போடுங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு ஒன்று இருக்குது, டிஸ்கவுண்ட் அலௌடு ஒன்று இருக்குது. அலௌடுன்னா நாம் பே பண்ணுறோம்.
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம். அப்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடில் வரணும். அந்த பேலன்ஸ் இங்கே கிராஸ் ப்ராஃபிட் கொண்டுட்டுமா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா வாங்கிக்கிறோம், அது ஒரு வரவு. அதனால் பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் சைடில் 35,000 போடுங்க. 35,000. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுடுன்றது டிஸ்கவுண்ட் பெய்டுன்னு எழுதி 25,000 கொடுத்துருக்குறேன் இல்லையா, 25,000 அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கிராஸ் ப்ராஃபிட் இங்கேருந்து கொண்டு வந்தோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இந்த பக்கம் போட்டோம், ரெண்ட்டு பெய்டும் டிஸ்கவுண்ட் பெய்டும் இங்கே போட்டுக்கிட்டோம். ரெண்டுக்கு இருக்கிற பேலன்ஸு இது 1,95,000 வருது. இந்த 1,95,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,45,000. இது லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 வருது. அந்த 50,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வரல ஆன்சர். அது என்னென்னா நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நெட் ப்ராஃபிட் 50,000. இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறதுன்னுட்டு பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. இது இந்த பக்கம் அசட், இந்த பக்கம் லைபிலிட்டின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா பாருங்கள், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 இந்த கேபிட்டல் போடணும். இதோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். ட்ராயிங் இருந்துச்சுன்னா மைனஸ் ட்ராயிங்ஸ். இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ். இப்போ இதில் அதே மாதிரி பாருங்கள், கேபிட்டல் 5,20,000 கொடுத்துருக்குறான். 5,20,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் எது நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 50,000 அதை ஆட் பண்ணிக்கணும். நெட் லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இதில் ப்ராஃபிட்டு அதனால நம்ம ஆட் பண்ணிக்கணும். 5,20,000 கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 50,000 ஆட் பண்ணலாம் 5,70,000 மைனஸ் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்ரா பண்ணிக்கிட்டாங்க செலவுக்கு 1 lakh, அது லெஸ் பண்ணிடணும். இப்போது லெஸ் பண்ணிங்கன்னா 4,70,000 இது கேபிட்டல் ஹெட்டிங்கில் வந்துடும். சரி, அடுத்தது கிரெடிட்டர்ஸ். இந்த கிரெடிட்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கடன் வாங்கியிருக்கணும், அது நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த கிரெடிட்டர்ஸு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3,70,000 ஒன்று, 4,20,000 ஒன்று. இப்போ பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணும்போது இது அப்படியே நீங்கள் மறந்துடணும். ஓப்பனிங்கு எப்பவுமே போடக்கூடாது, க்ளோசிங் தான் போடணும் எல்லாத்துக்குமே. க்ளோசிங் ஸ்டாக்கு, டெட்டர்ஸ்க்கு, கேஷுக்கு, மிஷினரிக்கு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக் தான், க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும். அதனால் இந்த கிரெடிட்டர்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் 4,20,000 தான் போடணும். அப்போது பாருங்கள், கேபிட்டல் 5,20,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 50,000 டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 5,70,000 மைனஸ் ட்ராயிங்ஸ் 1 lakh 4,70,000 வந்துடும். கிரெடிட்டர்ஸ் வந்து 4,20,000 அது க்ளோசிங் பேலன்ஸு போட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லா அசட்டும் வரும். அசட்னா சொத்துன்னு அர்த்தம், அந்த ஃபார்ம்னுடைய சொத்துக்கள். சரி, இதில் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா கேஷ் வரும். பாருங்கள், பாருங்கள் கேஷ் கொடுத்துருக்கலாம். கேஷ் அட் பேங்க், அதாவது பேங்க்கில் நம்முடைய பணம் இவ்வளோ 10,000 இருக்குது. இது எடுத்துக்கக்கூடாது, இது ஓப்பனிங், இதெல்லாம் மறந்துடணும். இது க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். கேஷ் அட் பேங்க் 10,000. அடுத்தது டெட்டர்ஸும் 6,40,000 அதுவும் சொத்து, 6,40,000 போட்டுக்கணும். அடுத்தது மெஷினரி, அதுவும் சொத்து 80,000 மெஷினரி போட்டுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கு 1,60,000 அதுவுமே சொத்து. கேஷ் அட் பேங்க் டெட்டர் 80,000 மெஷினரி, க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. கேஷ் அட் பேங்க் 10,000, டெட்டார் 6,40,000, மெஷினரி 80,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. ஆட் பண்ணிங்களா 8,90,000 ரெண்டு பக்கம் வந்துருக்குது. இது டேலி ஆகிடுச்சு கணக்கு. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னொன்று, தமிழ் மீடியம் வந்து இங்கே இந்த 16th 14th இந்த சம்லாம் போட சொல்லியிருக்குறாங்க. தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு சாப்டரில் எல்லா சம்ஸும் போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எதுவுமே நான் விடலை. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் இந்த 5-6 சம் விட்டுட்டேன். அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். நல்லா செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.